வணக்கம்யா பங்காளி. மதுரை மைந்தன் மதன்குமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம தருமபுரி மாவட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜல்லிக்கட்டே பெருசாக நடக்காது. இங்கே ஏன் வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜல்லிக்கட்டே நடக்காத ஊரில் ஒருத்தர் வந்து பல ஜல்லிக்கட்டு காளைகளை வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ கரெக்டாக இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் அவரோட கருத்தரை இருக்குது. வாங்க போவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அவரோட கருத்தரைக்கு வந்ததுலேயே வந்து மாடே வந்து பார்த்தீங்கன்னா தரமாக நின்றுக்கிட்டு இருக்குது. இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கட்டுத்தரையில் வந்து பார்த்தா மாடே இந்த மாடு தான். மாடே நல்லா தரமாக இருக்குது. இன்றைக்கி இப்போ தான் குளிப்பாட்டி சந்தனம் கிந்தனம் பொட்டுலாம் வச்சுருக்காங்க போல். நம்ம இதையும் தொடர்ந்து அப்படியே பார்ப்போம். குமாரபாளையத்தில் இந்த மாடை பெரவாடியில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது லைக் பண்ணி பார்த்தோம். மாடு நல்லா பெரிய மாடாக மறையில் கொம்பு நல்லா பெரிய கொம்பாக இருக்கேன்னு பார்த்தா, இங்கே வந்து பார்த்தா அண்ணன்ட்ட தான் கிடக்கு. இது மாடு சூப்பராக இருக்கே. ஆ ஆ சரி 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 இங்கேதான் இருக்காரா அண்ணே? அண்ணே வணக்கம்ண்ணே. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. மணி என்ன கேமராமேன் ஆயிட்டியா? லைக் மட்டும் வச்சிருவோம். எல்லாத்தையும் பேச அப்புறம் நான் பதிவாக போகிறேன். வந்து உங்களை பற்றி ஒரு அறிமுகம் கொடுத்துருங்க. என் பெயர் சிவன், எல்லாம் தாபா சிவன் அழைப்பார்கள். நான் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் 31 ஆண்டுகளாக மாவட்ட தலைவராக இருந்து தற்போது சென்ற புதன்கிழமை மாவட்ட கழக செயலாளராக என்னை தளபதி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். நாங்கள் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவையின் அங்கமாக ஐயா ராஜசேகர் அவர்களோடும் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அதை நம்ம அப்படியே போக பேசுவோம். ஆளே இவ்வளோ ஆக்ரோஷமாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காப்புல. அவர் வந்து அப்பு நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் அவர் ஒரு முரட்டு செல்லப்பிள்ளை. ரொம்ப ஆக்ரோஷமா இருப்பாரு. சரி சரி. எங்கேயும் பிடி கொடுக்க மாட்டாரு. அலங்காநல்லூர்ல அவுத்திருக்கோம். இந்த வருஷம் போன வருஷம் நல்லா சிறப்பா பண்ணாரு. சரி. என்ன கொஞ்சம் ஏமாந்தா ஓடிடுவார். ஒரு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் ஓடுவாரு. அப்படி போயிடுவோம். மீன் சுருட்டிங்கிற ஊர்ல இந்த இதுல குரூப்ல போட்டிருந்தாங்க. அதை வச்சு எங்க நண்பர் ஒருத்தர் மீன் சுருட்டி சுரேஷன் இருக்காரு. அவரு மாடு கொஞ்சம் நல்லா செலக்ஷன் பண்ணி வாங்குவாரு. அவர் எங்க நண்பர் இன்னொருத்தர் கோவிந்தராஜன் மாவட்ட செயலர் ஜல்லிக்கட்டுல. அவர் மூலியமா பேசி எடுத்துட்டு வந்தோம். முதல் வருஷமே கொண்டு வந்த வருஷமே அலங்காநல்லூர் அறுத்தோம். சரி. போன வருஷம் இந்த வருஷம் இங்கே வைக்கிறீங்க? இந்த வருஷம் நம்ம ஜல்லிக்கட்டில் வைக்க போகிறோம். அடுத்து சக்குடி நிறைய ஜல்லிக்கட்டு 2-3 ஜல்லிக்கட்டு சொல்லியிருக்காங்க. சரி. அடுத்து நாமக்கல் சாலப்பாளையத்தில் அங்கே வைக்கலான் இருக்கோம். சரி. வாங்க அப்படியே மாட்டுக்கு மாலை மட்டும் கட்டிடுவோமா? இல்லை கட்டுங்கப்பா. அவர் கொஞ்சம் ரொம்ப அடாவடி பண்ணுவார். ஓடித்தனம். சரி. அப்போ கொம்பு வெளியே போடுற இங்க சாதுவா எதுவும் மாடல இல்லையா? நம்ம பிடிச்சிட்டு போற மாதிரிலாம் சாதுவாவா இருக்கு. அப்படியே அழகன் இருக்காரு. அழகனா? வாங்க அழகன் இருக்காரு. அழகன். சரி வாங்க அப்படியே அடுத்த மாட்டு பார்ப்போம். சரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தருமபுரி மாவட்டத்தில் தாபா சிவா அப்படிங்கிற ஒரு பேரை வந்து நீங்கள் இப்போ பதிச்சிருக்கீங்க. ஆமாம். அதுவும் இல்லாமல் இப்போ வந்து வர 14ஆம் தேதி ஜல்லிக்கட்டு வேறு நடத்த போகிறீங்க தருமபுரியில். ஆமாம். தருமபுரி மாவட்ட அதியமான் ஜல்லிக்கட்டு பேரவைன்னு சொல்லிட்டு நாங்கள் வச்சுருக்கோம். தருமபுரி மாவட்ட தலைவராக இருக்கேன். சரி. அதியமான் ஜல்லிக்கட்டு பேரவை சார்பாக விழா கமிட்டி மூலிமா நாங்கள் வர 14ஆம் தேதி நடத்துகிறோம். சரி. இப்போ இந்த மாடு பார்த்தீங்கன்னா இந்த கொட்டத்திலே ஒரு அழகனா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம். இந்த மாடை பற்றி சொல்லுங்க. இவர் வந்து ரொம்ப அமைதியாக இருந்தார். இவர் கீழக்கரை அலங்காநல்லூர் எல்லாம் போயிட்டு வந்துட்டாரு. சக்குடி வரைக்கும் எல்லாம் போயிட்டாரு. இப்போ இந்த வருஷம் வந்து ரொம்ப தொல்லை பண்ணுறாரு. நம்ம அடைக்க போகும்போது புறவாடியிலே நம்ம பையனை போட்டு ராமசாமி போட்டு புறவாடியிலே தூக்கி போட்டு மிரட்டி புரட்டி எடுத்துட்டாரு. ரொம்ப ஆக்ரோஷம் ஆயிட்டாரு. இப்போ ஸ்பீடு ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஓவர் ஸ்பீடு. ஆமா. ரொம்ப சாதுவா இருந்தது. இப்போ அதுதான் ரொம்ப கலட்டா பண்ணுது. சரி. நம்ம நிக்கும் போது கூட அமைதியா நிக்கிறாப்லே.
நிற்கிறாப்புல. அவர் அந்த க்ரௌடு பார்த்தா ஒரு மாதிரி ஆயிடுவாரு. ஆமா 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 பக்கம் போயிட்டு ஒரு ஆமா. டேய் ஆஹா அவர் அந்த வாடியில மூக்காங்க அறுத்து அறுத்து நிற்கும் போது திமிருவாரு. ஆமா ஆமா அது பார்த்தாங்கன்னா எல்லாம் ஒதுங்கிடுவானுங்க. மாட்டை பிடிக்காருங்க அணைவாங்கன்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுறோம். ஆனா அது ஒரு சிலிப்புனாவே யாரும் தொடர்ந்து விளைகிறாங்க. சரி அது கட்டி பார்க்கணும்னு எனக்கு ஆசை. மாடை பிடிச்சி பார்க்கணும். பிடிக்காரன் பிடிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஆனா பிடிக்க மாட்டேங்கிறாங்க. சரி சரி. ஏன்னா அவர் அந்த வாடிக்குள்ள போயிட்டாலும் அவ்வளோ ஆக்ரோஷம் ஆயிடுறாரு. அதை அவங்க கண்டுபிடிச்சி ஏற மாட்டேங்கிறாங்களா என்னன்னு தெரியல. நான் வந்து 2 வருஷமா அது ஒன்று அதனாலதான் பெரிய பெரிய வாடியை பார்த்து அவுக்குறேன். ஆனா யாரும் இது வரைக்கும் கட்டல. எல்லா இடத்துலயும் நேம் தான். எல்லா பரிசும் வாங்கிட்டாரு. தங்கத்துல இருந்து சைக்கிள் இருந்து எல்லாமே ட்ரெஸ்ஸிங் டேபிள் வரைக்கும் எல்லாமே வாங்கிட்டாரு. சரி சரி. இந்த வருஷம் இன்னும் நம்ம தருமபுரியில் அவுக்குறீங்களாண்ணே? இந்த வருஷம் நம்ம வாடியில் எல்லா மாடுமே வைப்போம். நம்ம மட்டும் இதோட 13 மாடு இருக்கு. இன்னொருத்தர் தான் காட்டில் இருக்காரு. 2021ஆம் ஆண்டு தருமபுரி ஜல்லிக்கட்டுல முதல் பரிசு வாங்கினாரு. ரத்த காட்டேரின்னு பேர் அவருக்கு. ரத்த காட்டேரி பூர்ணி டைப்ல ஒரு பூர்ணி. சொல்லுங்க இப்ப சொல்லுங்க. 24 நிமிஷம் வந்து விளையாடினாரு அங்கே எங்க வாடியிலேயே. 24 நிமிஷம். கிட்டத்தட்ட 7-8 பேருக்கு சரியான காயம். உயிர் சேதம் எதுவும் இல்லை. ரொம்ப சிறந்த மாடா. அதாவது நமக்கு முதல் ஜல்லிக்கட்டுல அவுத்த மாடு அதுதான். முதல் மாடு முதல் பரிசு வாங்கி கொடுத்தது. ரொம்ப பெருமைப்படுத்துற மாடு அது எங்களுக்கு. அது நம்ம வயசானாலும் அது உயிரோட இருக்கணும், யாருக்கும் கொடுக்க கூடாதுனால அது பிறந்த இடத்துக்கு இப்போ கொண்டு போய் விட்டு உடம்பெல்லாம் குறைச்சி ஸ்லிம் ஆயிருக்காரு. இந்த ஜல்லிக்கட்டு கொண்டு வருவேன். தருமபுரிக்கு வராது. இங்கே தான் பக்கத்து ஊர்ல தான் இருக்குது அது. அது பிறந்த இருந்த ஊர்லயே அதுக்கு சொந்த பந்தத்தோட சந்தோஷமா இருக்கட்டும்னு விட்டுருக்கிறேன். அவனுடைய கண்டு எடுக்கலாம்னு சொல்லிட்டு. இந்த மாட்டு பேர் இது வந்து ருத்ரமோகினி. சரி சரி. சரி வாங்க அப்படியே நம்ம தொடர்ந்து அப்படியே இன்னொரு மாடு பார்ப்போம். இப்போ இந்த மாடு பார்த்தீங்கன்னா உங்க கொட்டத்துக்கு ஒரு அழகான இருக்கு. ஆமா. இந்த மாடை பத்தி சொல்லுங்க. இவர் வந்து 2 கயிறு தான் பிடிக்கணும். ஒத்தாள் பிடிக்க மாட்டாரு. நம்மளால இவர் தான் எல்லா மாடையும் பாத்துக்கிறது. இவரோட நம்ம பசங்க எல்லாமே கூட சீசனுக்கு வருவாங்க போவாங்க. ஆனா இவரை வந்து ஓட துரத்தி நாங்க வளர்க்குற நாய் வந்து இதை துரத்துனதுக்கு அப்புறம் தான் இவரை காப்பாற்ற முடிஞ்சது. ஆமா. அதுல இருந்து இன்னும் ஒரு கோவத்துல இவங்க வந்தாதான் அவுக்குவாங்க. எல்லாம் கொட்டத்திலே தான் இருக்கும், ஒரே இடத்துல தான். பேர் வந்து கரிகாலன். ஆமா. மாடு எங்க இருந்து எடுத்தீங்க? பழனிப்பு கொண்டாரு. சத்தியமங்கலம். இந்த சேலம் நிலவரப்பட்டியில மனோஜின்னு சொல்லிட்டு ஜல்லிக்கட்டு நடத்துறாங்க. அவங்ககிட்ட இருந்து அவர் வாங்கிட்டு போனாரு. அவர்கிட்ட இருந்து நாங்க வாங்கிட்டு வரோம். அவங்க எல்லாம் இல்ல. அவர் ஒருத்தர் ரெகுலரு. தான் ரெகுலரு. இவங்க எல்லாம் அப்பப்போ வந்து போவாங்க. இந்த மாட்டோட சிறப்பு எது இருக்கானே? ஏதோ சிறப்பான காலம்? இதோடைய சிறப்பு இன்னும் அவுக்கல. இது வந்து நான் வந்து நம்ம ஊர்ல இது மண்டு ஃபேமஸ். அது பண்ணலாம்னா நம்ம ஆளுங்க இல்ல, வாடியில தான் அவுக்கணும்னு சொல்லி எருதுக்கட்டை ரெட்டை வடம் போட்டு விளையாடுவாங்க. சரி, அடுத்த மாடு எங்க? இப்ப வந்து உங்களுக்கு இவ்வளவு மாடு வளர்த்துறீங்க. ஆமா. அதெல்லாம் ஓகே. இப்ப இந்த ஜல்லிக்கட்டுல வந்து ஆர்வம் எப்படி? ஜல்லிக்கட்டு வந்து ஆர்வங்கிறது வந்து எங்களுடைய தருமபுரி மாவட்டத்துல பரம்பரையா வந்து இந்த வடமாடு எருதுக்கட்டு தான் எங்களுக்கு. ஜல்லிக்கட்டு வந்து நாங்க எங்க தாத்தா பாட்டம் வரைக்கும் நாங்க மாடு வளர்த்து பழக்கம் முறையா. அது எதுலேயும் ஏறு ஓடுவாங்க, அதுவே எருது விளையாடிக்குவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஜல்லிக்கட்டு வந்து எப்பவுமே ஒவ்வொரு வருஷம் பொங்கல் ஆனால் நான் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு முழுமையாக உட்காந்து பார்ப்பேன். இந்த ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் நம்ம அலங்காநல்லூர் மதுரை போய் பார்க்க முடியுமான்னுலாம் கொஞ்சம் ரொம்ப நாள் அந்த வயசுல யோசிச்சுட்டு இருந்து உண்டு. நாமளும் மாடு வாங்கி வளர்க்கணுங்கிற ஆசை வந்து மாடு வாங்கி வளர்த்தோம். அதுக்கப்புறம் அப்படியே 1-2 ஜல்லிக்கட்டு போயிட்டு இருந்தோம். அப்புறம் ஜல்லிக்கட்டு தருமபுரியில் முதல் முறை 21 எல்லாமே தருமபுரி ஜல்லிக்கட்டுன்னு ஒரு குரூப் ஆரம்பிச்சோம். அப்போ என் மாடு விளையாடிட்டு இருக்கும்போது அந்த வாடிவாசல் மேல கூட என் மாடு விளையாட பார்க்க அனுமதி கொடுக்கல காவல்துறை. அவங்க எல்லாம் மேல என் மாடு விளையாட சொல்லி கூட உள்ள இங்க கட்சிக்காரெல்லாம் சேர்ந்து நம்ம கொஞ்சம் புறக்கணிச்ச மாதிரி பண்ணாங்க. ஆமா. அப்போ அந்த ஸ்டேஜுக்கு அடியில் உட்காந்து நான் 4 கால் மட்டும் தான் தெரிஞ்சுது. அப்போ திரும்பி பார்க்கும்போது என் அம்மாலாம் அந்த விஐபி ஸ்டேஜ் கீழே உட்காந்தாங்க. அந்த இடத்துல முடிவு பண்ண அடுத்த 22ல் ஜல்லிக்கட்டு நம்ம நடத்தி நம்ம வந்து இந்த ஜல்லிக்கட்டு நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அந்த வருஷமே பிஆர்ஏ கிட்ட போயிட்டு தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் சொல்லிட்டு பேசணும். இதெல்லாம் பெரிய விஷயம், அவங்க செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டம்னாரு. அப்போ நண்பர் சத்தியமங்கலம் பழனிப்பு கோனார் வந்து எங்களோட வந்தார். அவர் வந்து சொன்னார், இல்லைங்க அவங்களாம் சொன்னால் செய்வார் இவர், நீங்கள் நம்பி தமிழ்நாடு ஜல்லிக்கட்டில் அவர் ஜாயின் பண்ணி அவருக்கு பொறுப்பு கொடுங்கன்னாரு. சரி கொடுத்தாரு. அந்த வருஷம் 22 வருஷம் சிறப்பாக நடத்தி
எந்த ஜல்லிக்கட்டில் நான் மேலே ஏற முடியாதுன்னு சொன்னால் அந்த முழு ஜல்லிக்கட்டும் என்னுடைய கண்ட்ரோலில் என்னுடைய தலைமையில் யாருக்கிட்டையும் நிதி வசூல் பண்ணாமல் சிறப்பாக செஞ்சு அதே சொன்ன எங்கள் அம்மா வந்து கீழே உட்காந்து பார்த்துன்னு அவங்கள அந்த விஐபி மேடையில் உட்கார வச்சு அழகு பார்த்தது அது ஒரு ஜல்லிக்கட்டுடைய ஒரு வெறி. நான் ஏறலைங்கிறது கூட எனக்கு பெரிய விஷயம் இல்லை. அம்மா அந்த விஐபி ஸ்டேஜ் கீழே அந்த கம்பி சந்தில் உட்காந்து வேடிக்கை பார்த்துருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக போச்சு. அந்த மேடையில் அவங்கள உட்கார வைக்கணும் அடுத்த வருஷம் சொல்லிட்டு அன்னைக்கு தீர்மானம் பண்ணி அதுக்காக அவ்வளோ போராடி கிட்டத்தட்ட அந்த வருஷம் 15 மாடுக்கு மேலே கொண்டு வந்து இறக்கி வச்சுருந்தேன். 15 மாடு அவுத்தேன் என்னுடைய மாடு. அதுக்கப்புறம் கண்டினியூவாக எல்லா ஊருக்கும் மாடு போக ஆரம்பிச்சிது. அலங்காநல்லூர்னு அப்புறம் பிஆர்ஐயா நாங்கள் இணைய பண்ணதில் அலங்காநல்லூர், கீழக்கரை, பாலமேட்டில் அவுத்துருக்கோம். அப்புறம் குமாரபாளையம் குமாரபாளையத்தில் அவுத்துருக்கோம். கோயம்புத்தூரில் அவுத்துருக்குறோம். அப்புறம் அழகுமலை, திருப்பூர் அழகு மாமா எல்லா ஊருக்கும் நம்ம மாடு போகுது. நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பசங்களும் எல்லாமே இந்த மாடு வந்து இந்த ஜல்லிக்கட்டுக்கு பின்னாடி என்னுடைய அக்கா பையன் ஒருத்தன் ஜெமினின்னு சொல்லிட்டு அவன் வந்து இவங்க எல்லாருக்கும் இந்த ஆர்வத்தை ஊட்டி விட்டது அவன் தான். அவன் இந்த வருஷம் ஜல்லிக்கட்டு நடத்தல. நாங்கள் 24ல் ஒரு விபத்தில் இறந்துட்டான். இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டே வந்து 3ஆம் ஆண்டு ஜெமினி நினைவாகன்னு சொல்லிட்டு தான் நடத்துகிறோம். தருமபுரி ஜல்லிக்கட்டு ஜெமினி நினைவாக தான் இந்த வருஷம் ஜல்லிக்கட்டே நடத்துகிறோம். இந்த மாட்டுக்கும் பேர் ஜெமினி தான் வச்சுருக்கோம். இந்த மாட்டு பேர் ஜெமினி. அவன் பேரில் போனால் ஜெமினி மாடு அப்படிதான் அந்த மாடு வைப்போம். இப்போ இந்த மாடு எங்கே பார்ப்போம், இது குமாரபாளையம் போயிட்டு குமாரபாளையத்தில் பிஆர்ஐயா வண்டி பக்கத்தில் இந்த மாடு கட்டி அடைஞ்சிச்சு. மாடு பார்க்க சூப்பராக இருக்கேடா, மறைக்கு அதுக்கு கொம்பு கொம்பு அதுவும் அந்த மஞ்சள் தைச்சி இப்போ எங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அங்கேயும் இருந்துச்சு. நான் கடைசி ஒரு வீடியோ போட்டிருந்ததில் கூட மாடு போட்டிருந்தேன். பார்த்தா மாடு சூப்பராக இருக்கே பிடிச்சி அப்படி நடந்து போனால் அப்படி தலையை தூக்கி அப்படியே நல்லா ஒரு தோரணையாக இருந்துச்சு போச்சு. யார் மாடுறான்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இப்போ எதர்ச்சியாக இங்கே வந்து பார்த்தா மாடு இங்கே கிடக்கு. இல்லை, இந்த மாடு வந்து நாங்கள் தேனிக்கு அந்த பக்கம் வருஷ நாடு பக்கம் போனோம். அப்போ மலை மேலே மாடு இருந்தது. ஒரு 1.5 கிலோமீட்டர் ரைட்டு மாடை படியெல்லாம் எதுவும் இல்லை. அதில் போய் ஏறி பார்த்துட்டு வந்தாவன். அந்த மாட்டுக்காரங்க அப்போ கொஞ்சம் தண்டு முண்டா விலை பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் விட்டுட்டு வந்துட்டோம். அப்புறம் வேற யாரோ வாங்கிட்டு போயிட்டு அந்த மாடு ஒன்றுமே வெறும் எலும்பு மட்டும் தான் இருந்தது. மாட்டில் எலும்பு தோல் மட்டும் தான் இருந்துச்சு. சரி, அவ்வளோ தூரம் ஹைட்டாக ஏறி போய் பார்த்தான்றதுனால அந்த மாடு எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு இந்த மாடு கொண்டு வந்து வளர்த்து இப்போ முதல் முறையாக இந்த வருஷம் ஜெமினி பேரில் கட்டியிருப்பாரு. அந்த மாதிரி நீங்க பேசும்போது இப்படிதான் பேசுவீங்க, இல்லை இப்போ தூய தமிழ்ல தான் பேசுவீங்க? இல்ல கேட்குறேன், இல்லை அதுங்க நமக்கு அந்த யதார்த்தமா பேசுறது நமக்கு வேணும். அதனால நீங்க பேசும்போதே தூய தமிழ்ல தான் பேசுவீங்க. இந்த மாடு மூலக்காடு சங்கர் சொல்லிட்டு நம்ம நண்பர் வாடியிலேருந்து போயிட்டு கலெக்ஷன் பாயிண்டில் போயிட்டு கயிறு அடித்து நிப்பாட்டும் போது குறுக்க மாடுவதனால நம்ம பையில விட்டு உடனே அவனை பாஞ்சி தொடையில வந்து கிட்டத்தட்ட 19 தையில 3 லேயர் போட்டிருக்காங்க. எலும்பு வரைக்கும் கறியெல்லாம் பிச்சுட்டு வந்துருச்சு. நம்ம மாடு நம்ம பையனே அந்த மாடு வந்து இவங்க பக்கத்து கயிறு விட்டதுனால அவனை போய் தூக்கி அடிச்சு ரொம்ப மோசமா பண்ணிட்டு இன்னும் அவர் பெட்ல இருக்காப்புல. குமாரபாளையம் ஜல்லிக்கட்டு குமாரபாளையம் ஜல்லிக்கட்டு சரி அப்படி ஒரு டைப்பு வாங்க அப்படியே எப்படி போயிடும். நீங்க அந்த மாடு பேசிட்டு இருக்கும் போது பாலமேட்ல மாடை தெரிஞ்சுட்டு சொன்னீங்க. ஆமா, பாலமேட்ல எந்த மாடு? பாலமேட்ல அவுத்து மாடு வந்து கொடுத்துட்டாரு. அது வந்து புல்லட்னு சொல்லிட்டு ஒரு மாடு தங்க காசு ஜெயிச்சுட்டு வந்துச்சு. சரி, அது நல்ல மாடு தான். சரி, நம்ம பையங்க தெரிஞ்சவங்க கேட்டாங்க சொல்லி அவங்களுக்கு கொடுத்துட்டேன். சரி, இப்போ ஏன் நான் விசாரிக்கிறேன் அப்படின்னா பாலமேடு நம்ம சொந்த ஊர். அப்படிங்களா? சரி. நம்ம இங்க இப்ப பாலமேட்ல இருந்து கோயம்புத்தூர் நம்ம தாத்தா காலத்துல வந்தாச்சு. அதனால நம்ம கோவை கொம்பன்ஸ்னு பேர் வச்சாச்சு. அப்படிங்களா? சரி. இப்ப இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு மாடு இருக்காப்புல. ஆமா, வந்ததுல இருந்தே பாத்துக்கிறீங்க. ஆமா, அவர் அவ்வளவுதான், யாரும் முன்னாடியும் வர மாட்டாரு, அப்படியே நிப்பாரு. யாராவது எங்கிட்ட வா, என்கிட்ட நீங்க வாங்கடா, நான்லாம் அந்த அலப்பறெல்லாம் பண்ண மாட்டேன். அவரு அதான் வேலையே. அவர் பேர் வந்து பேரே வந்து அவருக்கு காட்டானே வச்சிட்டோம். காட்டான். ஏன்னா அவர் பண்ற சேட்டையெல்லாம் அப்படிதான். என்ன சொன்னாலும் அவர் சொல்றதுதான் நம்ம கேட்கணும். புரிஞ்சிக்க மாட்டாரு. அதனால இது ஒண்ணுமே சொல்ல பேச்சு கேட்க மாட்டாரா, சரி காட்டானே வைங்கடா அப்படின்னு சொல்லி காட்டான்னு வச்சு இந்த வருஷம் அலங்காநல்லூர் அவுத்தோம். இந்த வருஷம் அலங்காநல்லூர் போயிருந்தாரு. தங்க காசு பரிசு வாங்கினாரு. மாடு கட்டினாங்க, கழட்டி போயிட்டு ரிட்டர்ன் வந்து ஒரு 10 நிமிஷம் இதே தான் உள்ள அலங்காநல்லூர் வாடிக்கு முன்னாடி இதே போலதான் காலை வாடி நின்றுட்டு இருந்தாரு. ஆமா, நிலவரப்பட்டியில சுத்தியே நிச்சா போல
எங்கண்ணே? ஃபர்ஸ்ட் வாடியில நல்லூர்பட்டியில ஒருத்தன் சேலத்துல சரிண்ணே. நல்லா சுத்தி நிச்சா போல மாடு. சரி. போன வருஷம் நிலவரப்பட்டியில. ஆமா. காலை வாரி கூப்பிட்டு வாங்கடா வாங்கடான்னு கூப்பிட்டாலியா. ஏதோ அங்கே போனாலும் வாடிக்குள்ளேயே தான், வாடிக்கு வெளியே போனாலும் இப்படி தான் நின்று தான் வருவார். அவ்வளோதான், எங்க போனாலும் கால் கால் வாரி நிற்பாரு, யாரும் வர மாட்டாங்க. அதனாலே பேர் காட்டான்னு. காட்டான். இந்த வருஷம் எங்கண்ணே? இந்த வருஷமும் தருமபுரி நம்ம வேடிக்கை எல்லாம் மாடு. ஆனா ஒரே ஆளுக்கும் போது உள்ள மாதிரிதான். நீ எப்படி தோல் மலை காய போட்டாலும் அப்படியே பண்ணாலே வருவாரு அவர்கிட்ட. இது முத வந்த உடனே யாருமே சேர்த்தல, அவர் மட்டும் யாரும் இல்லை. ஒரே நாள் அடுத்த நாளே பக்கம் உட்காந்து அதுக்கிட்ட ஏதோ ஃப்ரெண்ட்லியா பேசுற மாதிரி பேசி நிக்கல, எல்லாம் போயிருங்க எட்டான்ட்டான். அப்படியே நானே சேர்த்தி அப்புறமேட்டு பக்கம் கூப்பிட்டு கட்டினேங்க. அந்த மாதிரி போனா அதுக்கு முகம் வந்துட்டு முத தைரியமா போய் அவர் மட்டும் தான் பிடிச்சிட்டாரு ஒருத்தையா. இவர் மட்டும் சேர்த்திங்க. ஆள் இருந்தா கம்பெனி வச்சுக்குவான். ஆமா, பாரு இற வைக்கிறதுல. ஆமா, புல்லு போறதுல இருந்து எல்லாம் அவர்தான். கயிறு மாத்தினாலோ மூக்கங்கயிறு மாத்தினாலோ அவர் கிட்ட வரமாட்டாப்புல. ஏன்னா அதுக்கு சிரமமான வேலை யாரு செஞ்சாலும் அவர் மட்டும் கிட்ட வரமாட்டாப்புல. ஏன்னா யார் இருந்தாலும் இல்லைன்னு ஒருத்தர் பிடிக்கிறது. நம்ம மாடு ஏத்துறது இறக்குறது அதுக்கெல்லாம் செய்யவே மாட்டாரு அவரு. எல்லாம் இவங்க வந்து பார்த்துக்குவாங்க. ஏன்னா அதுக்கு கோபமா ஆயிடக்கூடாது அவரு. நம்மள இது பண்றாங்க அது பண்றாங்க பிடிச்சி தள்ளும் போது கட்டும் போது இப்போ காலெல்லாம் நெக வெட்டணும். அப்போல்லாம் கீழே தள்ளி எடுத்தோம். அப்போல்லாம் அவரெல்லாம் கெட்டி அடிக்கும் போது லாடம் இல்லை, குழம்பு நிறைய காட்டுல வந்தாலும் நிறைய குழம்பு வந்தோம். நல்லா குழம்புலாம் கிளீன் பண்ணி விட்டோம். நாங்கள் அடிக்கடி பண்ணுவோம். அது குழம்பு வளராம நல்லதுதான். ஆமா, சரி வாங்க அப்படியே நம்ம அடுத்த மாடு பார்ப்போமா. இப்போ நீங்க கோவை குரூப்ஸ் வந்து இப்போ எங்க ஜல்லிக்கட்டு தருமபுரி நடக்கிறது உங்களுக்கு எப்படி தகவல் வந்துச்சு? நம்ம மணியன் வந்து இங்க பேரிகேட் போறோம் அப்படின்னு. சரி, அவர் மூலியமா தான் நமக்கு பழக்கம். அப்படியா? நம்ம மணியன் வந்து இந்த மாதிரி நம்ம வருஷம் நடக்கும் போதே கூட நமக்கு இந்த மாதிரி தருமபுரியில ஜல்லிக்கட்டு நடக்குதுன்னு வா வந்து வீடியோ எடு அப்படின்னு சொன்னாப்ல. ஆனா வந்து உங்களுக்கு ஏற்பட்ட அதே நிலைமை தான் எனக்கு ஏற்பட்டுச்சு. அந்த தருமபுரி ஜல்லிக்கட்டுன்னு இல்ல, எல்லா ஜல்லிக்கட்டையும் போனா மேலே ஏறி வீடியோ எடுக்கிறதுக்கான ஒரு அனுமதி கிடையாது. இப்ப நீங்க வந்து எப்படி உங்க மாடு விளையாட பார்க்க உள்ள, அதனால அடுத்த வருஷம் ஜல்லிக்கட்டு நடத்தியே தீர்வோண்டா அப்படின்னு நீங்க நடத்திட்டீங்க. ஆமா, அதே மாதிரிதான் நமக்கும் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஜல்லிக்கட்டுக்கு போனாலுமே எதுக்கு வீடியோ எடுக்க கேட்பாங்க. யூடியூப் சேனல் வச்சிருக்காங்கன்னா யூடியூப்ல எடுக்கக்கூடாது, இறங்கு அப்படின்வாங்க. அதனாலதான் நம்ம வந்து முழுக்க வந்து கிட்ட போவாத விட்டுறாது. அது வந்து இப்போ அவருதான் எல்லாம் மட்டுமே எல்லாமே அவருதான். எல்லாரும் பிடிப்பாங்க, 2 பேரா பிடிப்பாங்க. எல்லாருமே தனித்தனியா பிடிச்சிக்கலாம். போட்டங்கிறதுனால யாரும் சேர்த்த மாட்டாங்க. தனியாகும்போது வந்து இப்போ இந்த வருஷம் பொங்கலுக்கு வந்து இங்க கடகத்தூர் சொல்லிட்டு வடமாட்டுக்கு போட்டோம். ரொம்ப பிரமாதமா விளையாடுச்சு. ஜல்லிக்கட்டுக்கு இந்த மாடு பாத்தீங்கன்னா இது பேர் வந்து வெற்றி. மேல உட்காந்து கயிறு அறுக்குறாங்க இல்லையா, அந்த கயிறு அறுக்கிறவனே அப்படியே மேல ஏற்றி ஒரு கொம்பலையே பெட்டாக்ஸ்ல விட்டு கொம்பு தூக்கிட்டு அது பாட்டு ஓடிடுச்சு. அவ்வளோ பவர்ஃபுல்லான மாடு. யார் முன்னாடினா நெஞ்செல்லாம் பிச்சுட்டு போயிடும். அவ்வளோ பாஸ்டா வரும் வெளியே. ஒரு நம்பிக்கை நாயன் மாதிரி. நம்பிக்கை எங்க வேணாலும் தைரியமா நம்ம கொண்டு போயிட்டு நம்ம மாடுன்னு சொல்லிட்டு தைரியமா அவுக்கலாம். இவர் வந்து அவ்வளோ கேரண்டியான ஆளு. யாருக்கும் பயப்பட மாட்டாரு. இப்போ அடுத்து நம்ம ஜல்லிக்கட்டுல அவுக்க போறோம். அடுத்து 5வது. அதுக்கு முன்னாடியே சாலப்பாளையத்துக்கு போகுது. சாலப்பாளையத்துக்கு நான் 5 மாடு டேட் அறிவிச்சிட்டாங்க. மார்ச் 1 டேட் அறிவிச்சிருக்காங்க. அங்க போகுது. அடுத்து அப்படி சக்குடி 9 மார்ச் 9 சக்குடி PRIயாவது ஜல்லிக்கட்டு. அதுக்கு போவோம். அடுத்து நாள் கட்டிங்கப்பா முடியாது, வேணா விட்டுரு. நீ தனியா வாடா உனக்கு பேசிக்கிறேன், நீ கூட்டமா வரன்னு கேக்குறேன்டா வாடா.